பிரைஸ் தி லார்ட். மிகவும் அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உயர்ந்தவரும் உன்னதமான தேவனுமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையாய் நம்மோடு கூட இருந்து அனுதினமும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக, நல்ல ஆராதனை வீரர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி வருகிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபை நிறைவாய் விளங்குவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிக்கிறோம். தேவ சபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தானமானது ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு மேன்மையான அனுபவத்துல கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீத புத்தகம் 48வது சங்கீதம், அதுல முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நம்முடைய ஆண்டவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். நம்முடைய தேவன் அதன் அரண்மனைகளிலே உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படுவாராக. பாருங்கள், எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. சங்கீத புத்தகம் 72:19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. இந்த காலை வேளையில தேவ மகிமை நம்மை நிரப்பும்படியாய், நாம் வாழுகிற பூமி முழுவதையும் நிரப்பும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இந்த உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறீர். நீர் ஒருவராய் அண்ட சராசரங்களை படைத்தீர். நீர் எவ்வளவு உன்னதமான தேவன். அடியார் உம்மை ஆசரிக்கும் சிராக்கியத்தை தந்திருக்கிறீர். இந்த நாட்கள்ல பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் கர்த்தரை சேவிக்க ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். தேவ மகிமையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.